பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தமானது விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார், கட்டளை இட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, விசுவாசத்தினாலே புறஜாதிகளான நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் நிமித்தம் புறஜாதிகளும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலையிலே கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சிலர் நாம் நினைப்போம், புறஜாதியரை இவர்கள் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், எப்படி இவ்வளவு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள், எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாத அளவிலே சிலருடைய வளர்ச்சிகளும் சிலருடைய ஆசீர்வாத நன்மைகளும் அப்படியாக பெருகி கொண்டே போகும். ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து கூர்ந்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் வாக்குத்தத்தங்களை தேவன் முன்னதாகவே அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நாம் வேத வாக்கியங்களை தியானிக்கிற பொழுது படிக்கிற பொழுது நமக்கு தெளிவுபடுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மை எப்படி தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறாரோ அதுபோலவே புறஜாதிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் ஒன்று, கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்கிறது நிமித்தம் இன்னும் அவருடைய வாழ்விலே மேன்மையும் ஆசீர்வாதங்களும் நிலைத்திருத்தலும் அவருடைய வாழ்விலே உண்டாகும். கிறிஸ்துவை அறியாமல் வாக்குத்தத்தங்களை கூட அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு இருந்தாலும் கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேற முடியாது. புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது உண்மை, ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், கிறிஸ்துவுக்காக அவர்கள் வாழாத பட்சத்தில், கிறிஸ்துவை தன்னுடைய அடையாளமாக வைத்திராத பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தமானது அது நிறைவேற முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனாலும் கர்த்தர் அவருடைய மனநிலைமை மாற்றுகிற பொழுது, கர்த்தர் அவர்களுடைய வாழ்வில் இடைபடுகிற பொழுது, அவர்கள் தங்கள் ஜீவிதத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிற பொழுது அந்த புறஜாதிகளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் அவர்கள் வாழ்வார்கள் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே புறஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்தே தீர்வோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களையும் நம்மை சுற்றி வாழ்கிற புறஜாதிகளையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.